நியூஸ் தமிழ் 24x7 ஒவ்வொரு மாவட்டங்களாக அந்த தேர்தல் நெருங்கிறதுனால தேர்தல் பயணம் அப்படின்ற நிகழ்வு வந்து அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ மற்றபடியான அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில் வந்து நாம் தமிழர் கட்சி, திமுக, அதிமுக மாதிரியான நிர்வாகிகளை கூப்பிட்டு அந்த தொகுதியிலோட பிரச்சனையில் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நேற்றும் சிவகங்கையில் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்றது இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு விவாத பொருள் ஆகுது. என்னென்னா இங்கே நடந்துக்கிட்ட விதம் எப்படி, திமுக அதிமுகவில் அழைக்கப்பட்ட ஆட்கள் வந்து எப்படிப்பட்ட ஆட்கள்ன்றது இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். நம்ம இவங்களையெல்லாம் கூப்பிட்றப்பே யோசித்தோம், எதுக்கு இதுகளுக்கு என்ன தெரியும்ட்டு இவங்களை போய் கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே என்ன நடக்கணும்னு இருந்துச்சோ அதுதான் எனக்கு நடந்துச்சு. காரணம், இங்கே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா லைவ் ஓடிக்கிட்டு இருக்குன்றது கூட தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்ற தெரியாத அளவுக்கு ஒரு இன்சிடெண்ட்டு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள், திமுகவுடைய ஆட்கள் வந்து திட்டமிட்டே வந்த மாதிரி. அதுபோக அங்கே இருக்க அதிமுக சார்பாக பங்கேற்றுக்கிட்ட உமாதேவன் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலா, இல்லை நாம் தமிழர் கட்சியில் வந்து இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்பவே ஒரு சில டேட்டாலாம் சொன்னார். அந்த டேட்டாவில் பர்சனல் அட்டாக் ஆகி ஹார்ட் அட்டாக் வர்ற ரேஞ்சில் வண்டி எடுத்துகிட்டு திரும்ப வீட்டுக்கே போயிடுவாமன்ற மனநிலையில் வந்து இந்த திட்டமிட்ட இந்த கலவரம் ஏற்படுத்தப்பட்டதா அப்படின்னா ஒரு சில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யோசனை இருக்கும். இதுக்கு என்ன காரணங்கள் சொல்லப்படுதுன்னா, இந்த நியூஸ் தமிழ் 24x7 சேனலோட நெறியாளர் ராஜேஷ் இருக்கார் இல்லையா, இவர் ஒவ்வொரு மாவட்டங்களாக வந்து போய் நேர்காணல் எடுத்ததில் கடந்த முறை கடைசியாக நடந்த நிகழ்வுகளில் கன்னியாகுமரி சார்பாக சகோதரர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சகோதரர் கும்னர் அவர் பங்கேற்றுக்கிட்டார். அங்கிட்டு மனோ தங்கராஜ்னு ஒருத்தவர் இந்த கோமண கதையெல்லாம் சொல்லுவாப்புல, அந்த ஆள் அங்கே தான் சொல்லியிருந்தார். அவரை பட்ட அசிங்கம், அந்த மாதிரி அசிங்கம் திமுக வரலாறுலேயே கிடையாது அப்படின்ற அளவுக்கு போன ப்ரோக்ராம் இருந்துச்சு. நேற்றைய ப்ரோக்ராம் சிவகங்கையில் காரைக்குடியில், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடந்த ப்ரோக்ராமு இந்த திமுக இவ்வளோ கேவலமாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான நிகழ்வு. இந்த ரெண்டு நிகழ்வு தான் காரணம். இது ரெண்டையும் நம்ம எப்படி தொடர்புபடுத்தி பார்த்தோம்னா, இந்த நியூஸ் 24x7 சேனலில் கடந்த முறை மனோ தங்கராஜ் பட்ட அசிங்கம், இந்த தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் தேவையா, இவங்க எப்படி இப்படி ஒவ்வொரு ஊராக போய் ப்ரோக்ராம் நடத்தலாம், அது நாம் தமிழர் கட்சிக்கு வேறு அதிகப்படியான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, குறுக்க மறைக்க மாட்டேன்றாங்க, நம்மளை மாதிரி நெல்சன் சேவியர் கார்த்திகை மாதிரி ஆள் அனுப்பிவிட்டோம்னா குறுக்க இருக்க மறைஞ்சு ஏதாவது குஸ்திக்காரனை அடித்து நம்மளுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, இவன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரியான வன்மம். இது போக வந்து பழனியாண்டி அப்படின்ற ஒரு ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ, திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ கரூரில் வந்து ஒரு குவாரி நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த குவாரியில் போய் நியூஸ் சேகரிக்க, அதாவது செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை, கதிரவன் அப்படின்றவங்களை வந்து கேமராவை தூக்கி அவங்க கொண்டு போன கேமரையை தூக்கி மண்டையில் அடித்த வீடியோலாம் போன தடவை வந்துச்சு. போன தடவைனா போன மாதம் வந்திருக்கும். அந்த நியூஸ் சேனல் எதுனா இதுதான், நியூஸ் தமிழ் 24x7. மனோ தங்கராஜை அசிங்கப்படுத்திய சேனல் எதுனா நியூஸ் தமிழ் 24x7. இதுக்கு அதிகப்படியாக வந்து பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் வந்து இவங்க எப்படி ஒவ்வொரு ஊராக போய் நடத்தலாம், இதோட முடிச்சு விடுங்கன்ற மாதிரி சொல்லி, ஐயா மு.க. ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய கரகாட்ட கோஷ்டி ஒன்று, இங்கே வந்து அவர் வந்து தனியாக வந்து மாவட்ட செயலாளர் இருந்தாலும் கரகாட்ட டீம் ஒன்று வச்சு தனியாக நடத்திக்கிட்டு இருக்காப்புல. வள்ளி திருமண நாடகம், இந்த கரகாட்டம், இந்த மாதிரி ஆளுகளுக்கு பப்புன்னு வேணும், கரகாட்டோட ஆள் வேணும்னா ஐயாவை அணுகுங்க. மாவட்ட செயலாளர் பெரிய கருப்பன் அவர் இங்கே இருக்கக்கூடிய ஆள். அவரை இப்போ அவர் கூப்பிட்டுருந்தாலும் அவர் போய் பேசியிருக்கலாம்ல, அவர் போக மாட்டார், அவருக்கு மைக்கினா கைகால் உதறும். அப்போ விவாதத்துக்கு ஆள் அனுப்ப சொன்னால் வில்லங்கமான ஆளை யாரை அனுப்பலான்ற மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அனுப்பி, அதுவும் சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த சேனல் வந்து இனிமே வந்து இந்த விவாத நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கிறணும், எங்கேயுமே நடத்தக்கூடாது, அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. காரணம், திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இந்த மாதிரி வந்து புட்டுக்கு புட்டு டேட்டாவோடு எடுத்து செருப்படுத்து மூஞ்சிலே சாணியை முக்கி அடிக்கிறாங்க, அதை நிப்பாட்டிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் 100 வேத்தாவோட தான் போகணும், இங்கே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுங்கன்னு பண்ணி ஒரு திட்டமிட்டபடி நேற்று ஒரு சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஆனால் என்னென்னா செஞ்சவங்க ரொம்ப ஆர்வக்கோளாராக கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழித்து பண்ணுவான்னு பார்த்தா எதிர்பாராத விதமாக 3வது நிமிஷத்துக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க. காரணம், இடும்பாவனம் கார்த்தியில் அவர்கள் அடுக்கடுக்காக எடுத்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு 3 நிமிஷத்தில் உனக்கு தொட நடுங்குதுன்னா, அப்போ இன்னொரு 1 மணி நேரம் பேசியிருந்தால் அவங்க கதி என்ன நினச்சி பாருங்கள். எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, ஆதாரத்தை கொடுத்துட்டு பேச்சு, காலிவியில் வந்து சத்தியம் அடிச்சுட்டு பேசு, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. எங்கே வந்து காட்டணும்? எல்லா ஆதாரங்களும் ரெடியாக தான் இருக்குது, எங்கே வந்து பேசணும்? கருத்தியெல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் நீ தூக்கி அடிக்கிறேன்னா இது என்ன ஜனநாயகமாக? ஊடகங்களை வேடிக்கை பார்க்குறீங்க. நெறியாளர் ராஜேஷை மண்டை அடித்து உடச்சிருக்கேன். ஊடகம் நடத்துறீங்களா? மற்ற ஆளில் ஊடகம் வச்சிருக்கீங்களா? என்ன எல்லா இடத்துலையும் வந்து எல்லா கட்சியும் நீ காமிச்சிடுறியா? எங்கிட்ட காசை வாங்கிட்டு கூப்பன் சீட்டுக்கு சோறை தந்துக்கிட்டு எல்லாம் காட்டுறல. உன்னோட சக ஊழியர் சக ஊடகத்தில் ஒருத்தமே மண்டை உடஞ்சிருக்கு.
அதை வந்து லைவில் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. எந்த ஊடகமும் சென்னை பத்திரிகையாளர் சங்கம் எவனுமே வாயை திறக்கலைன்னா அப்புறம் என்ன மயிரை பிடுங்கிறதுக்கு நீ வந்து ஊடகம் வச்சு நடத்திட்டு இருக்கிற? என்ன மயிரை பிடுங்கின ஊடகம் வச்சுக்கிட்டு இருக்க நீ? என் நேரில் டெலிகாஸ்ட் பண்ண என்ன அங்கே நடந்த சண்டையை ஏன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? இன்னமும் அதே சேனல், எந்த சேனல் பாதிப்பாச்சோ உன் சேனலில் வேலை பார்த்த ஒருத்தையும் மண்டையோட நிற்கிறியா? அவனுக்காக நீ வந்து எடுத்து அந்த ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ண என்ன? ஏன் மற்ற ஊடகங்கள்லாம் சென்னை பத்திரிகையாளர் மன்றம்லாம் என்னாச்சு? மாசச்சம்பளம் வாங்குகிற மாதர் சங்கம்லாம் என்னாச்சு? உனக்கு அந்த குவாரியில் போய் ஒரு நியூஸை கலெக்ட் பண்ணி போட்டாங்க, ஒவ்வொரு ஊராக போய் நம்மளை மானத்தை கெடுக்கிறாங்கன்ற வன்மத்தை ஏதாவது கலவரத்தை கிரியேட் பண்ணி விட்டோம்னா என்ன ஆகிப்போச்சு? அவனால் வேறு எங்கேயும் ப்ரோக்ராம் நடத்த முடியாது. எந்த ஊருக்கு வண்டியை தூக்கிட்டு போக முடியாது. தேர்தல் பயணம் முடியாது. அடுத்த மாவட்டங்களுக்கு போகிறப்ப வண்டி போகிறப்ப பிரச்சனை வரும். இல்லை ஏற்கனவே நீங்கள் சிவகங்கையில் வந்து ஒரு நீங்கள் போட்ட பிரச்சனை பஞ்சாயத்து ஆகிப்போச்சு, கலவரம் ஆகிப்போச்சு, இனி அடுத்த ஊரில் நடத்த முடியாதுன்ற மாதிரி இந்த ப்ரோக்ராமும் நடத்தவே கூடாதுன்ற மாதிரி மு.க. ஸ்டாலினால் திட்டமிடப்பட்டு இங்கே பெரிய இருப்பனால் சக்ஸஸாக செய்து முடிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நேற்று நடந்த நிகழ்வு. அதனால் வந்து இவங்க ஏதோ பெரிய வந்து டண்டனக்கா டான் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே கிடையாது. அங்கே ஆள் இருக்குன்னா எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. சும்மா அந்த அடிக்க பயிறது கருத்து என்ன? அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, நீ நாயஸ்தை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ, இல்லைன்றதுக்கான ஆதாரத்தை நீ தான் கொடுக்கணும். பேசுகிற வேண்டிய பூரா ஆதாரத்தை கேளுன்னா ஆதாரம் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் வேணும்? ஆதாரத்தோடு தான் பேசணுமா? கொடுக்குற 3 நிமிஷத்தில் ஆதாரத்தை காட்டிட்டு பேச முடியுமா? நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்களா? ஆதாரத்தை காட்டிக்கிட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆதாரத்தை காட்டிகிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பிளானு? வரணும், அடிக்கணும், மண்டையை அடிக்கணும். நெறியாளர்களை நோக்கி நடத்தப்பட்ட ஒரு வன்முறை அது. நெறியாளர் ராஜேஷை நோக்கி அந்த மேடையை தகர்த்து எரியணும். இருந்த சேர் ஆரம்பத்தை தூக்கி எறிஞ்ச சேரெல்லாம் யார் மேலே எறிஞ்சாங்க? என்ன பிரச்சனை நடந்துச்சு? ஒன்றுமே இல்லையே. இவங்களா பேசுகிறாங்க, இவங்களா கோவப்பட்டா இவங்களா சேரை தூக்கி எறிஞ்சிடும். வந்த பிளான் சக்ஸஸ் ஆகிப்போச்சு. சேரை தூக்கி இருந்திருந்த ரிப்போர்ட்டர் மேலே, சதாம் ஹுசேன்ற ஒரு ரிப்போர்ட்டர், காரைக்குடியை சேர்ந்த ஒரு சகோதரர், அந்த டிவி சேனலோட ரிப்போர்ட்டர் சதாம் ஹுசேன், அவர் மேலே சரியான தாக்குதல். ஏன் வந்து அந்த சேனலில் இருக்க கேமராமேன் மேலே நீங்கள் தாக்குதல் கொடுக்கணும்? ஏன் அந்த சேனலில் இருக்கிற மேடையை தூக்கி போட்டு அடிக்கணும்? ஏன் நெறியாளர் மண்டையில் மைக்கை தூக்கி எறிஞ்சு மண்டையை உடைக்கணும்? ஏன் அந்த காரைக்குடியோட செய்தி சேகரிப்போட ரிப்போர்ட்டர் சதாம் ஹுசேன் மேலே நீங்கள் வந்து ஒரு தாக்குதல் நடத்தணும்னா, சதாம் ஹுசேன் வந்து நிறையா உங்களோட புட்டுகளை பூரா எடுத்து அம்பலப்படுத்தினவர். நிறையா அஜித் மரண வழக்கு முதற்கொண்டு அதனுடைய வன்மம் இவனை காலிவனம் உண்டு. அங்கிட்டு பெரியப்பன் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே நிறையா வந்து செய்தியாக கலெக்ட் பண்ணி கொடுத்தவர். அப்போ உங்களோட நோக்கம் வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஆனால் இது வந்து திமுக மிகப்பெரிய பின்னடைவு. ஜனநாயக முறையில் இருக்கக்கூடிய ஒரு இந்த நாட்டில் இந்த மக்கள் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாக்காக அப்படின்றது பெரிய அவுத்தரிச்சலாக இருக்குது. ஒரு பத்திரிகையாளர் சங்கம், ஒரு மீடியா எவனுமே வாயை திறக்கலையாடா? என்ன எதுக்கு தாண்டா இருக்கீங்க? நீங்கள் எதுக்கு தான் இருக்கீங்க? லைவில் ஓடிக்கிட்டு இருக்கு, மண்டையில் அடிச்சு ரத்த சொட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் பிரச்சனையை விட்டு நீ பேச மாட்டேன். உன் சக தொழிலில் இருக்கிறவன், உன்னோட ஃபீல்டில் இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை, இதுக்கே பேச மாட்டேன்னா எப்படி? தொடர்ந்து இந்த தேர்தலில் அதிமுக சந்தி சிரித்து ரோட்டில் இந்த மாதிரி ஆட்களாலேயே நாரடிஞ்சு இதே ஸ்டாலினுக்கு இதுதான் தேர்தல் கடைசி தேர்தலாக இருக்கும். மக்கள் வந்து ஒரு சரியான தீர்ப்பை இந்த தேர்தலை எழுதணும். இது வந்து தொடர்கதையாக நீடிக்கும் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகப்படியாக பாதிப்பாக போகிறது இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்கள் வந்து தெரிஞ்சே வந்து சில அயோக்கிய நாய்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பல பேர்த்துக்கு இங்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். அதனால் சிந்தித்து மக்கள் வந்து ஒரு நல்ல தீர்ப்பு இந்த தேர்தல் எழுதணும். பாதிக்கப்பட்ட இந்த நியூஸ் தொலைக்காட்சிக்கும் சரி, நீ அடுத்தடுத்து நடக்க போகக்கூடிய எல்லாத்துலேயும் கருத்தியல் ரீதியாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து வன்முறையை கையில் எடுக்கக்கூடிய குண்டர்கள் கைது செய்யப்பட்டு சரியான தண்டனைகள் வழங்கப்பட்டால் மட்டும்தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் நீதி நிலைத்து இருக்கணுன்றதை சொல்லி உங்கள்கிட்ட ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன்.